சுமந்திரனின் ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிறைவேற்ற திட்டம் எழுந்துள்ள கடும் விமர்சனம். மகர சிறைச்சாலை கலவரம் புலனாய்வில் கிடைத்த முக்கிய ஆதாரங்கள். மஹிந்தவின் மகன் ஜோசிதவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பாடசாலைகளுக்கு இன்றும் விடுமுறை. ஆரம்பமாகும் திகதி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மண்மேடு சரிந்து விழுந்து உயிரிழந்த 4வரின் சடலங்களும் மீட்பு. போலீசார் வெளியிட்ட தகவல். யாழ்ப்பாணத்தில் சோகம். தவறான முடிவெடுத்து இளம் நாதஸ்வர வித்துவான் மரணம். அஸ்வசம கொடுப்பனவில் 1 கோடி ரூபாய் மோசடி. 24 மணி நேரத்தில் புரட்டி போட்ட சீரற்ற காலநிலை. 6 பேர் பலி. இன்றும் சில பாடசாலைகளுக்கு விடுமுறை. வெளியானது முக்கிய அறிவிப்பு. 60 வயதை பூர்த்தி செய்த போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலதிக சேவை நீடிப்பு. துறை நீலாவணையில் 24 அரை பவுன் தங்க நகைகள் திருட்டு. எழுந்துள்ள சிக்கல். உயர்தர பரீட்சை தொடர்பான அவசர கலந்துரையாடல். நல்லாட்சி காலத்தில் சுமந்திரன் உருவாக்கத்தில் கொண்டுவரவிருந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எப்படியாவது நிறைவேற்றவே இந்த 6 கட்சிகள் கொண்ட கூட்டமைப்பு என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்தார். போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் சமகால அரசியலும் போராளிகளின் வகிப்பாகம் எனும் தலைப்பில் வரலாற்றின் வேர்கள் விருது வழங்கும் நிகழ்வின் போது உரையாற்றிய அவர், இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன? இந்த மண்ணிலே மக்களுக்காக நடந்தேறியுள்ள தியாகங்கள் என்ன? இந்த தியாகங்கள் எதற்காக நடந்தது என்ற விடயங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இலங்கை நாட்டில் தமிழர்கள் கடந்த 78 வருடங்களாக அடிமைகளாக வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றனர். அதற்கு காரணம் இந்த நாட்டிலே சட்டத்தை இயற்றுகின்ற நாடாளுமன்றம் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டிருக்கின்றது. இந்த அரசியலமைப்பு காலம் காலமாக ஆட்சி செய்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் நேர்மையாக இருந்த சில சிங்கள மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டு வந்துள்ளன. 1972 ஆண்டு 78 ஆண்டு அரசியல் அமைப்புகள் எங்கள் விருப்பத்துக்கு மாறாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இன்றும் அந்த அடிமை சாசனமான ஒற்றையாட்சி அரசியலமைப்பு தான் இந்த மண்ணிலே இவ்வளவு அழிவுகளும் தியாகங்களும் நடந்தேறுவதற்கு காரணமாக இருந்தது. 1987 ஜூலை 2 முன்னாள் மறைந்த J.R. ஜெயவர்தனவும் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தியும் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தில் தமிழ் மக்களின் அரசியல் ஆசைக்கு மாறாக தங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஒப்பந்தத்தை நிறைவேற்றியதால் இன்று இவ்வளவு இழப்பை சந்திக்க வேண்டியிருந்தது என குறிப்பிட்டார். மகர சிறையில் கைதிகளிடையே ஏற்பட்ட அமைதியின்மை போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை தொடர்பான ஒரு தகராறால் தூண்டப்பட்டதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை விசாரிக்கும் புலனாய்வு குழுக்கள் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்டுள்ள பட்டா மற்றும் சாத்தான் என அடையாளம் காணப்பட்ட 2 கைதிகள் இந்த கலவரத்தை தூண்டுவதில் ஈடுபட்டிருக்கலாம் என்பது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியுள்ளன. மேலும் இந்த சம்பவத்தில் கூடுதலாக 2 கைதிகளின் ஈடுபாட்டை காட்டும் ஆதாரங்களையும் அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். சிறையில் ஏற்பட்ட அமைதியின்மையின் போது காயமடைந்த கைதிகள் உட்பட சுமார் 25 நபர்களிடமிருந்து இதுவரை வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை சுற்றியுள்ள சூழ்நிலைகளை தீர்மானிக்கவும் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் அடையாளம் காணவும் பல புலனாய்வு குழுக்கள் தற்போது மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றன. இதற்கிடையில் மகர சிறையில் ஏற்பட்ட அமைதியின்மை குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை நியமிக்க சிறைச்சாலைகள் திணைக்களம் முடிவு செய்துள்ளது. விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் சிறை வளாகத்திற்கு வெளியே பாதுகாப்பை பேணுவதற்காக போலீசாரும் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படையும் தொடர்ந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்த தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் மகர சிறையில் நடந்த கலவரம் குறித்த தொடர் விசாரணைகளில் பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. அங்கு கைதிகள் குழு ஒன்று வன்முறை செயல்களில் ஈடுபட்டதாகவும் சிறை சொத்துக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. விசாரணையாளர்களின் கூற்றுப்படி கடந்த சனிக்கிழமை மாலையில் சுமார் 4 கைதிகள் எந்தவித காரணமுமின்றி சிறைக்கூரை மீது ஏறியுள்ளனர்.
தங்களால் இனி சிறையில் இருக்க முடியாது என்று கைதிகள் கூரையிலிருந்து கூறியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மேலும் விசாரணையில் சிறை அதிகாரிகள் கைதிகளை பாதுகாப்பாக கீழே இறக்க முயன்றபோது மற்றொரு கைதிகள் குழு ஆத்திரமடைந்து ஆக்ரோஷமாக செயல்பட தொடங்கியதும் தெரியவந்துள்ளது. அறிவித்தல் கிடைத்ததும் கொழும்பு மேல் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவுக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கரணகொடவுக்கும் இதே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு ஒன்று இன்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களான ஜோசித ராஜபக்ச மற்றும் வசந்த கரணகொட ஆகியோர் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆணைக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். தொடரும் சீரற்ற காலநிலையால் கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை ஒருநாள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் திகதி குறித்த தகவல்கள் நிலவும் வானிலை நிலைமைகள் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்ட பின்னர் இன்று மதியம் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மலையக பகுதிகளில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அனர்த்தங்களில் சிக்கி நுவரெலியா மாவட்டத்தில் 4 கண்டி மாவட்டத்தில் 1 என மொத்தம் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நுவரெலியா, ஹெட்டன், கினிகத்கேனை, பொல்பிட்டிய பகுதியில் நேற்று வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் உயிரிழந்த 4 சடலங்களும் மீட்பு பணியாளர்களால் மீட்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களை தேடும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளின் போது முதலில் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலும் 2 பெண்களினதும் ஆண் ஒருவரினதும் சடலங்கள் மீட்கப்பட்டன. தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை வீழ்ச்சியால் ஏற்பட்ட இந்த மண்சரிவு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இதுவரை 581 குடும்பங்களை சேர்ந்த 2331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கண்டி மாவட்டம் நாவலப்பிட்டி சோளங்கந்தை பகுதியில் நேற்று மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் வர்த்தக நிலையம் ஒன்று சேதமடைந்துள்ளதுடன் 65 வயதுடைய ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். வர்த்தக நிலையத்தின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் படுகாயமடைந்த மேற்படி நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நுவரெலியா பொல்பிட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொரகேனகம பகுதியில் வீடு ஒன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் காணாமல் போயிருந்த 4 சடலங்களும் 3ஆம் திகதி இரவு மீட்கப்பட்டுள்ளன. இதன்படி பிரேத பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பொல்பிட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். காணாமல் போயிருந்த பெண்ணொருவரின் சடலத்தை 19வது தேசிய பாதுகாப்பு படைப்பிரிவின் சிப்பாய்கள் மீட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பொல்பிட்டிய போலீஸ் உத்தியோகத்தர்களும் பிரதேசவாசிகளும் இணைந்து 3ஆம் திகதி இரவு மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையின் மூலம் ஏனைய 3 சடலங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. 3ஆம் திகதி பிற்பகல் 1:30 மணியளவில் பொல்பிட்டிய பகுதியில் பெய்த பலத்த மழையினால் குறித்த வீட்டின் மீது மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாகவும் அவ்வீட்டில் 3 பெண்களும் 1 ஆணும் இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த 4 மாத்தளை பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் உறவினர் வீட்டுக்கு வருகை தந்திருந்த வேளையிலேயே இந்த அசம்பாவிதத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் என்றும் பொல்பிட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நாதஸ்வர வித்துவான் ஒருவர் தவறான முடிவெடுத்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கோண்டாவில் காளி கோவிலடி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியை சேர்ந்த கோவிந்தராசா ஜெனுசன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அஸ்வசம நிவாரண கொடுப்பனவுகளில் ரூபாய் 1 கோடிக்கும் அதிகமான நிதி மோசடி இடம்பெற்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக அட்மையில் நோர்வூட் பிரதேச செயலகத்தில் பணியாற்றிய 2 பெண் அதிகாரிகள் ஹட்டன் பிராந்திய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். ஆரம்பகட்ட விசாரணைகளில் 25 லட்சம் என கண்டறியப்பட்ட நிலையில்
தற்போதைய விசாரணையில் குறித்த விடயம் அம்பலமாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டு முதல் இதுவரை ரூபாய் 1 கோடிக்கும் அதிகமான தொகையை மோசடி செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக ஹட்டன் பிராந்தியத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரதீப் வீரசேகர தெரிவித்தார். உண்மையான பயனாளி குடும்பங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அஸ்வசம நிதியை தங்களது உறவினர்கள் மற்றும் நெருங்கியவர்களின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றி வரவு வைத்ததன் மூலம் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் கணக்கு பிரிவில் பணியாற்றிய அதிகாரிகள் ஆவர். அஸ்வசம கொடுப்பனவு வழங்கலில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி மற்றும் முறைகேடுகள் தொடர்பாக நோர்வூட் பிரதேச செயலகத்துக்கு தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து பிரதேச செயலாளர் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் ஹட்டன் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர். இதனுடன் நுவரெலியா மாவட்ட செயலாளரின் ஆலோசனையின் பேரில் உள்ளக விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டது. விசாரணைகளுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் சந்தேக நபர்களில் ஒருவர் அம்பகம்புவ பிரதேச செயலகத்திற்கும் மற்றவர் தலவாக்கலை பிரதேச செயலகத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட இரு பெண் அதிகாரிகளும் 30 மற்றும் 33 வயதுடையவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோசடி தொடர்பில் மேலும் சிலரின் தொடர்பு குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சந்தேக நபர்கள் ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து 2 வாரங்கள் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக மண்சரிவு அனர்த்தங்களில் சிக்கி நுவரெலியா மாவட்டத்தில் 4 கண்டி மாவட்டத்தில் 1 என மொத்தம் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். நுவரெலியா ஹட்டன் கெனிகத்கேனை பொல்பிட்டிய பகுதியில் நேற்று வீடொன்றின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததில் உயிரிழந்த 4 சடலங்களும் மீட்பு பணியாளர்களால் மீட்கப்பட்டுள்ளன. இந்த அனர்த்தத்தில் காணாமல் போனவர்களை தேடும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளின் போது முதலில் பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலும் 2 பெண்களினதும் ஆணொருவரினதும் சடலங்கள் மீட்கப்பட்டன. தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை வீழ்ச்சியால் ஏற்பட்ட இந்த மண்சரிவு சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இதுவரை 581 குடும்பங்களை சேர்ந்த 2331 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கண்டி மாவட்டம் நாவலப்பிட்டி சோளங்கந்தை பகுதியில் நேற்று மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் வர்த்தக நிலையம் ஒன்று சேதமடைந்துள்ளதுடன் 65 வயதுடைய ஆணொருவர் உயிரிழந்துள்ளார். வர்த்தக நிலையத்தின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் படுகாயமடைந்த மேற்படி நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அத்துடன் நேற்று மாலை வட்டவளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஞானானந்தகம வீதியில் மகாவலி கங்கையின் குறுக்கே உள்ள பாலத்தின் மீது பயணித்துக் கொண்டிருந்த நபரொருவர் மகாவலி கங்கையில் விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தொடரும் சீரற்ற காலநிலையால் கண்டி மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் திகதி குறித்த தகவல்கள் நிலவும் வானிலை நிலைமைகள் தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட்ட பின்னர் இன்று மதியம் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவசர இடர் நிலைமைகள் ஏதேனும் ஏற்படின் இடர் முகாமைத்துவ மையத்தின் அவசர உதவி இலக்கமான 117 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளும் இன்று செவ்வாய்க்கிழமை மூடப்படவுள்ளதாக கல்வி அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். கண்டி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலவும் கடும் மழை மற்றும் சீரற்ற வானிலை நிலையை கருத்தில் கொண்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்க மாவட்ட நிர்வாகம் தீர்மானித்துள்ளது. அதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளும் இன்று மூடப்படவுள்ளதாக நுவரெலியா கல்வி பணிப்பாளர் அறிவித்துள்ளார். இதன்படி நுவரெலியா மாவட்டத்தின் நுவரெலியா, ஹட்டன், வெலப்பனை, கொத்தமலை மற்றும் ககுரங்கெத்த ஆகிய வலயங்களை சேர்ந்த பாடசாலைகள் அனைத்துக்கும் நாளைய தினமும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில்
இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாடசாலைகளை மீண்டும் திறக்கும் திகதி மற்றும் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான மேலதிக அறிவுறுத்தல்கள் பின்னர் உரிய அதிகாரிகளால் அறிவிக்கப்படும் என்றும் கல்வி பிரிவு தெரிவித்துள்ளது. நிலவும் சீரற்ற வானிலைக்கு மத்தியில் எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை என்பன தொடர்பாக நாளை சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கிடையே குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. மேலும் நிலவும் மழைக்கால வானிலையுடன் பரீட்சை பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். 60 வயதை பூர்த்தி செய்துள்ள நன்னடத்தை கொண்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு மேலும் 1 வருட சேவை நீடிப்பை வழங்குவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களத்தில் நிலவும் வெற்றிடங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சியினரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பாராளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தின் 10,000 உறுப்பினர்கள் போலீஸ் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 6,000 பேர் இதுவரை கடமைகளை பொறுப்பேற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். போலீஸ் திணைக்களத்துக்குள் மனிதவள பற்றாக்குறை நிலவுவதை ஏற்றுக்கொள்வதாகவும் அந்த பற்றாக்குறையை முகாமை செய்து குறிப்பாக கீழ்நிலை அதிகாரிகள் எதிர்கொள்ளும் பணிச்சுமையை குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துறை நேலாவணை கிராமத்தில் உள்ள வீடொன்றிலிருந்து தாலிக்கொடி, கை வளையல்கள், தோடுகள், கைச்சாங்கிலி உள்ளிட்ட 24 அரை பவுன் தங்க நகைகள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் யுவதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2ஆம் திகதி இத்திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உடனடியாக களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தனர். முறைப்பாட்டை அடுத்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த களுவாஞ்சிக்குடி போலீசார் நேற்று திருடப்பட்ட தங்க ஆபரணங்கள் அனைத்தையும் மீட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் குறித்த யுவதியையும் கைது செய்துள்ளனர். வெளி மாவட்டத்தை சேர்ந்த குறித்த யுவதி பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளரின் வீட்டில் தங்கியிருந்து கல்வி கற்று வந்த நிலையில் இத்திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. பிரதி போலீஸ் மா அதிபர் பிரதீப் கலுபாலவின் வழிகாட்டுதலில் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் லலித் லீலா ரத்னவின் பணிப்புரைக்கமைய களுவாஞ்சிக்குடி பதில் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி R.U. ரொமேஷின் நேரடி கண்காணிப்பில் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பெருங்குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி J.P. ஜோய் தலைமையிலான போலீஸ் குழுவினர் இக்கைது நடவடிக்கையையும் நகைகள் மீட்பையும் மேற்கொண்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட 24 அரை பவுன் தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான யுவதி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை என்பன தொடர்பாக சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சை திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுக்கிடையே குறித்த கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நிலவும் மழைக்கால வானிலையுடன் பரீட்சை பணிகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சையுடன் அப்பகுதியில் ஏற்படும் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக பரீட்சை திணைக்களம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்துடன் இணைந்து 5ஆம் திகதி சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். அங்கு இதற்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்பது குறித்து நாங்கள் தயாராகி வருகிறோம். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஆகஸ்ட் மாதம் மழை குறைவான காலமாகும். எனினும் பருவக்காற்று தீவிரமடைந்துள்ளமையால் இது ஒரு தற்காலிக நிகழ்வாகும். அத்துடன் 6, 7 மற்றும் 8ஆம் திகதிகளுக்கு பிறகு மழை சற்று குறையும். எப்படியும் பரீட்சை 10ஆம் திகதிக்கு பிறகே உள்ளது என்பதால் அந்த நேரத்துக்குள் இந்த தாக்கம் பெருமளவில் குறைந்துவிடும் என்றார். எதிர்வரும் 6ஆம் திகதிக்கு பிறகு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஏற்படும் சூறாவளி நிலைமையின் தாக்கம் காரணமாக
நாட்டில் மழையளவில் ஓரளவுக்கு அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் என அஜித் விஜயமான மேலும் குறிப்பிட்டுள்ளார்.